sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிய நண்பர்களே பெரியோர்களே பெற்றோர்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி ஆண்டினுடைய பொதுக்காலம் 7வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியா விஷன் சேனலை பார்த்தாலே உங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் கிடைக்கும், நல்ல தியான உரை கிடைக்கும், நல்ல ஜெபம் கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று நான் எண்ணுகின்றேன், நம்புகின்றேன். எனவே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இந்த இறைவார்த்தைக்கு நாம் கடந்து செல்கிறோம். மகிழ்ச்சியின் நற்செய்தி லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு அருமையான ஒரு இறைவார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியின் நற்செய்தி லூக்கா நற்செய்தியை மகிழ்ச்சியின் நற்செய்தி என்று நாம் சொல்லுகின்றோம். எனவே மகிழ்ச்சிக்கு அடிப்படையான காரணிகளாக இருக்கக்கூடிய ஒன்றை ஆண்டவர் நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார். நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய மையச் சிந்தனையாக இருக்கக்கூடியது தாராள மனமும் இறையாட்சியும். தாராள மனமும் இறையாட்சியும் என்று சொல்லக்கூடிய மையச் சிந்தனையில் இந்த இறைவார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுகின்றோம். லூக்கா நற்செய்தி 6வது பிரிவு 27லிருந்து 38 வரை உள்ள இறைவார்த்தைகளாக இருக்கின்றன. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடை எடுத்துக்கொள்ள விரும்புபவர்கள் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் இவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களிடம் அன்பு செலுத்துவரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவரிடம் அன்பு செலுத்துகிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்வர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே, திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாகும், நீங்கள் உன்னதரின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நிறைய மதிப்பீடுகள், நிறைய சிந்தனைகளை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் அமுக்கி குலுக்கி கொடுக்கின்றார்.
இந்த இறைவார்த்தையில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார்கள். மிக அருமையான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. சாதாரணமாக நெல் அளக்கின்ற பொழுது மரைக்காலில் நெல் அளப்பார்கள். அளக்கின்ற பொழுது அப்படியே அளந்து அப்படியே ஒரு இழுப்பு இழுத்து அதை என்ன செய்வார்கள், சரி செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அமுக்கி குலுக்கி உங்களுடைய மடியில் போடுவார்கள் என்று. ஆனால் சிலர் அளக்கின்ற பொழுது அப்படியே நெல்லை எடுத்து அப்படியே கொண்டு வந்து கையை வைத்து கொண்டு அப்படியே அங்கே போடுவார்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுத்தல், தாராளமாக கொடுத்தல். அந்த மரக்காலினுடைய அளவு அல்ல, அளவு மனதினுடைய அளவு தான் அளவு என்று சொல்லக்கூடியதை அருமையாக சொல்லுவார்கள். எனவே அழகான ஒரு இறைவார்த்தை ஆண்டு, அமுக்கி குலுக்கி உங்களுடைய மடியில் போடுவார்கள் என்று சொல்லுகிறார். எனவே தான் தாராள மனமும் இறையாட்சியும் என்று சொல்லக்கூடிய அந்த மைய சிந்தனையை நான் எடுத்திருக்கின்றேன். எனவே இந்த இறைவார்த்தைக்கு கடந்து செல்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் தாராளமாக இருக்க வேண்டும். யாரை போல? இயற்கை போல, சூரியனை போல, நிலவை போல, ஆறுகளைப் போல, மரங்களைப் போல, செடிகளைப் போல நல்ல மனம் படைத்த நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும். அன்னை தெரசாலை போல என்று நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம். மகாத்மா காந்தியை போன்று நாம் சொல்லுகின்றோம். நெல்சன் மண்டேலாவாய் போன்று சொல்லுகின்றோம். சமூக பணி செய்கின்ற அனைத்து நபர்களும் தங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற நன்மைகளை, ஆற்றல்களை, சக்தியை, நேரத்தை, திறமைகளை எல்லாம் அமுக்கி குலுக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிறார்கள். இதைத்தான் நான் பார்க்கின்றேன். நம்முடைய பெற்றோர்களை பாருங்கள். நம்முடைய பெற்றோர்கள் தங்களுக்கு என்று உணவு இல்லாவிட்டால் நமக்கு என்று கொடுக்கின்றார். அமுக்கி குலுக்கி கொடுக்க நம்முடைய பசி ஆற்றுவதில் அவர்கள் மிகச்சிறப்பானவர்கள். நம்முடைய மூத்தோர்கள் மிக அருமையானவர். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இவர்களெல்லாம் அமுக்கி குலுக்கி தங்களுடைய அறிவை, ஆற்றலை, சக்திகளை எல்லாம் நமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை ஏன் சொல்லுகிறார் என்றால், தான் உண்டு, தன் பெண்டு பிள்ளை உண்டு என்று சிந்திக்கின்ற குறும் மனம் படைத்த மனிதர்களைப் போல் நாம் இருக்கக்கூடாது. இதுதான் அவருடைய போதனையாக இருக்கிறது. போதனையுடைய சாராம்சமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் என்று சொல்லுகின்ற அனைத்து மதிப்பீடுகளும் வாழ்வினுடைய அனைத்து நிலைகளுக்கும் பொருத்தமான ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். சுனாமி காலத்தில் ஏழைகளுக்காக நாம் நன்கொடைகள் பிரிக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி சொன்னார், எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுப்பதற்கான பணம் இல்லை, ஆனால் ஊசி வாங்குவதற்காக இந்த 50 ரூபாயை வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஊசி வாங்குவதற்காக. எனவே அவருடைய சிந்தனையானது தன்னால் பெரிய அளவில் முடியாவிட்டாலும் எளிய ஊசியை வாங்கி கொடுப்பதற்காவது எனக்கு முடிகிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளை, நாம் தாராளமாக இருக்க வேண்டும். அன்பு செய்வதிலே தாராளமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலே தாராளமாக இருக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லக்கூடியவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். அவர்கள் அறியாமல் செய்யக்கூடியவர்கள். ஆண்டவர் இயேசுனுடைய கல்வாரியில் அவர் தந்தாய், இறைவா, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று கடைசி நிமிடம் வரை ஜெபித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். கல்வனை மன்னிக்கின்றார். மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இதை உணர்கின்ற பொழுதுதான் நமக்கு அதனுடைய உண்மைகள் நமக்கு நன்றாக தெரியும். காரணம் என்னவென்று சொன்னால், வாழ்வுடைய பல்வேறு கட்டங்களில் ஆண்டவர் எனக்காக ஜெபிப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் தேடி செல்கிறோம், ஓடி செல்கிறோம், தவநாளுக்கு செல்கிறோம், திருப்பலிக்கு செல்கிறோம், வேண்டுதல் செய்கின்றோம், அந்தோணியாரிடத்தில் செல்கின்றோம். இவ்வாறாக பல்வேறு இடங்களுக்கு செல்கிறோம். கஷ்டங்கள் தீர்கின்ற பொழுது அப்படியே அமங்கி விடுகின்றோம், மறந்து விடுகின்றோம். எனவே தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பார்க்கின்றோம், கடவுள் தாராளமாக இருக்கிறார். காலையில் எழுந்தவுடன் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது அழகிய இந்த உலகத்தை காட்டுகின்றார். அதிலே ஒளிர்விடுகின்ற அந்த சூரியனை காட்டுகின்றார். அசைந்தாடுகின்ற மரங்களை காட்டுகின்றார். அழகாக மரங்களிலிருந்து அழகான ஒலி எழுப்புகின்ற, பாடுகின்ற அந்த பறவைகளை காட்டுகின்றார். அன்பு செய்கின்ற மனங்களை காட்டுகின்றார். உதவி செய்கின்ற மனங்களை காட்டுகின்றார். கடவுளை போற்றுகின்ற மனிதர்களை காட்டுகின்றார். ஜபிக்கின்ற மனிதர்களை காட்டுகின்றார். சொல்லிக் கொடுக்கின்ற, கற்றுக் கொடுக்கின்ற, உதவி செய்கின்ற, ஓடி சென்று உதவி செய்கின்ற மனிதர்களை காட்டுகிறார். என்னுடைய நண்பனிடத்தில் இந்த உரையாற்றுவதற்காக வருவதற்கு முன் பேசினேன்.
அந்த பையன் நல்ல பையன். எல்லா பொழுதுகளிலும் எப்பொழுதுமே மருத்துவமனைக்கு நோயாளிகளை கூட்டிக் கொண்டு செல்லுதல், இறப்பு வீடுகளுக்கு சென்று உதவி செய்தல் என்று பல்வேறு பணிகளில் எப்பொழுதும் அவர் பரபரப்பாக இருப்பார். இந்த காலையில் கேட்கின்ற பொழுதும் சொல்லுகிறார், கேன்சர் நோயாளி, அவரை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும், ஆர்சிசிக்கு செல்ல வேண்டும், லட்சங்கள் ஆகும், எங்கிருந்து எடுப்பது, இப்படிப்பட்ட பல்வேறு காரியங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பரபரப்பாக இருக்கும் சாதாரணமான ஒரு தொழிலாளி. மனைவியிடத்தில் இந்த கேன்சர் நோய் என்று அவருடைய கணவருக்கு கேன்சர் நோய் என்று சொல்லவே இல்லை. அந்த அளவிற்கு பத்திரமாக அந்த உண்மையை பாதுகாத்து அவருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கு. இதுக்கிடையில் இவர் ஒரு விபத்தில் சிக்கி கால் உரசல் ஏற்பட்டு கால் நொண்டி நடக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் அவர் நோவு வலிகள் இருக்கின்றன. அவர் இன்னொருவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார். இதுதான் தாராள மனம் என்று சொல்லக்கூடியது. எனவே ஜெபிப்பது, பிறருக்காக ஜெபிப்பது, உதவி செய்ய ஓடி சென்று உதவி செய்கின்ற மனநிலை என்று சொல்லக்கூடியது. எனவே அந்த இறைவனுடைய தன்மைகள், தான் பசியாக இருந்த பொழுது கூட மற்றவர்களுக்கு பசியாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்பங்களை பிட்டு கொடுக்கின்ற மனிதர்களை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைய உலகத்தில் நாம் தாராளமாக இருப்பது போன்று மற்றவர்கள் நமக்கு தாராளமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, கட்டாயம் அல்ல. நாம் மன்னிப்பதனால் மற்றவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும் என்பது அல்ல. நாம் புரிந்து கொள்வதால் மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடியது அல்ல. மற்றவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் தீமைகள் செய்தாலும் நான் நன்மையை செய்ய வேண்டும். மற்றவர்கள் ஒரு கன்னத்தில் அடித்தாலும் மறுகன்னத்தை காட்ட வேண்டும். நாம் தாராளமாக இருக்க வேண்டும். மரக்காலினுடைய உரத்தை பிடித்து கொண்டு கரெக்டான அளவில் கொடுப்பது அல்ல, தாராளமாக கொடுத்தல் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே தாராள மனம் என்று சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசியிலும் லட்சக்கணக்கான ரூபாய் ஊதியம் வாங்கக்கூடியவர்களெல்லாம் தாராளமாக இருக்கிறார்களா? இல்லையே. ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தாராளமாக கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார்களா? இல்லையே. அல்லது ஆலயத்தில் வந்து காணிக்கை போடுகின்ற பொழுது கடவுளுக்காவது தாராளமாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்களா? இல்லை. அதில் கணக்கு பார்த்து அளந்து தான் கொடுக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய இறைவார்த்தை தாராள மனம்தான் இறையாட்சியினுடைய அடிப்படையாக இருக்கும். அந்த எண்ணம், அந்த சிந்தனை என்று சொல்லக்கூடியது. நன்மை செய், கடலில் எறிந்து விடு, பயங்கரமான ஒரு இறைவார்த்தை. டூ குட் அண்ட் த்ரோ இன் டு த சீ. நன்மை செய்து விட்டு அதை கடலில் எறிந்து விடு, காணாமல் போக வேண்டும். அதை பற்றி நாம் நினைக்கவே கூடாது. நன்மை செய், கடலில் எறிந்து விடு. நன்மை செய், பலனை எதிர்பார்க்காது. நன்மை செய், நன்றியை எதிர்பார்க்காது. நன்மை செய், கடவுளை மட்டும் போற்றிக்கொள், சமூகத்தை பற்றி நினைக்காது. பயங்கரமான ஒரு ஆன்மீகத்தில் வளரக்கூடியவர்களுக்குத்தான் இது வரும். எனவே நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய இறையாட்சி சிந்தனை என்று சொல்லக்கூடியது படிப்படியாக வளர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எனவே நீங்கள் எவ்வாறு அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், அளவு கடந்த விதத்தில் அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ், அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ், அன்கண்டிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், அன்கண்டிஷனல் ப்ரேயர். அன்கண்டிஷனல் ப்ரேயர். எனவே திருப்பலியில் நாம் எல்லோரும் பாவி என்று சொல்கிறோம், எல்லோரும் எல்லாருக்காக வேண்டி ஜெபம் செய்கிறோம். அதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. மிக பிடித்தமான ஒரு பகுதியாக இருக்குது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் என்று எல்லாரும் சொல்லுகின்ற பொழுது, எல்லோரும் தவறு செய்கின்றவர்கள், எல்லோரும் எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், மன்னிக்க வேண்டும் என்று ஜபிக்கக்கூடியவர்கள், மன்னிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். எனவே அவ்வாறு எண்ணுகின்ற பொழுது எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற சிந்தனையிலே நாம் வளர முடியும். எனவே கடவுள் தாராள மனம் படைத்தவராக இருப்பது போல, கடல் அலைகள் தாராளமாக இருப்பது போல, காற்று தாராளமாக வீசுவது போல நாமும் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனையிலே வாழ்வதற்கான வரங்களை இந்த 7வது வாரத்தில் ஆண்டவர் அனைவருக்கும் தர வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, கருணை கடவுளே, கருணை நிறைந்தவரே, தாராள மனம் படைத்தவர்களே, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் எண்ணிக்கை இல்லாமல் மன்னிக்கின்றவரே, எங்களுக்கு இறங்குகின்றவரே, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றவரே, எங்களோடு இருப்பவரே, எல்லாவிதமான கொடைகளுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்களும் உம்மை போன்று தாராளமாக பிறரை அன்பு செய்வதற்கும்
அன்பு செய்துவிட்டு உதவி செய்துவிட்டு அது கடலிலே எறிந்துவிட்டு அவர்களை வழிநடத்துவதற்குமான ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென்.